வத்தல் எனக்கு ரவுண்டா கிடைக்கல, விரிசல் விட்டுருக்கு, வெடிச்சு போயிருக்கு, பிஞ்சு போயிருக்கு, உடைஞ்சு போயிருது, கடுக்குன்னு இருக்கு, நல்லாவே வரல. இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் வத்தல் செய்யும் போது. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் இந்த வீடியோல தீர்வு இருக்கு. கமெண்ட்ல வியூவர்ஸ் வந்து சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, நான் அதுக்கு பதில் கொடுத்திருந்தேன். அதனாலதான் நான் இந்த வீடியோவே போடணும்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னா என்னென்ன சந்தேகம் ஏற்படும் அப்படின்னு நானே யோசித்து அந்த சந்தேகமும் சொல்லி அதுக்குரிய தீர்வும் சொல்லியிருக்கேன். என்னோட அனுபவத்துல நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் நிறைய வத்தல் வீடியோஸ் போட்டிருக்கேன். பச்சரிசி, புழுங்கலரிசி, குக்கர்ல எப்படி செய்யணும், அப்புறம் ஜவ்வரிசி வத்தல், கஞ்சி வத்தல் எல்லாமே போட்டிருக்கேன். கிள்ளு வத்தல் அதுவும் போட்டிருக்கேன். நீங்க என்னோட சேனல்ல போய் பிளேலிஸ்ட் எடுத்துட்டு வத்தல்ங்கிற ஃபோல்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வத்தலும் அங்க இருக்கும். நீங்க அதை எடுத்து பார்க்கலாம். பார்க்காதவங்க பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னென்ன சந்தேகம் ஏற்படும்னு நான் யோசித்ததுனால ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே நான் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு சந்தேகத்தை இருக்கலான்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். இப்ப நம்ம அரிசி எடுக்கிறதுல இருந்தே பார்ப்போம். அரிசினா பச்சரிசி எடுத்துக்கலாம், புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசிங்கிறது வீட்டில் இருக்கிற இட்லி அரிசி, அதுலேயும் செய்யலாம். ரேஷன் அரிசிலையும் நீங்க செய்யலாம். எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து ஜவ்வரிசி. ஜவ்வரிசி வந்து மாவு ஜவ்வரிசி, வத்தல் ஜவ்வரிசின்னு கடையில கேட்டு வாங்கிக்கணும். நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்க ஜவ்வரிசியா வாங்கிக்கோங்க. ஓல்டு ஸ்டாக் இல்லாம பார்த்துக்கணும். அப்ப நல்ல வத்தல் நல்லா வரும். அடுத்து வந்து அளவு. 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு ஜவ்வரிசிங்கிறது தான் அளவு. அதாவது பாத்திரத்துல அளந்தாலும் கிளாஸ்ல அளந்தாலும் 4 பங்கு அரிசி எடுத்தோம்னா 1 பங்கு ஜவ்வரிசி எடுக்கணும். இந்த ஜவ்வரிசியை நீங்க கூட குறைச்சல் கூட எடுத்துக்கலாம். அதாவது 4 பங்குக்கு 1 பங்கு ஜவ்வரிசி எடுக்காம 3 பங்குக்கு 1 பங்கு ஜவ்வரிசியும் நீங்க எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஜவ்வரிசி நிறைய சேர்க்கும் போது வத்தல் வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பா பொறு பொறுன்னு நல்லா வரும். ஆனா கொஞ்சம் எண்ணெயை வந்து குடிக்கும். ஏன்னா ஜவ்வரிசி நிறைய சேர்க்க சேர்க்க வத்தல் வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். அதனால நீங்க 3க்கு 1 போட்டுக்கலாம், 4க்கு 1 போட்டுக்கலாம். சில பேர் வந்து 4 பங்குக்கு 1 பங்கு கூட போடாம அரை பங்கு ஜவ்வரிசி கூட போட்டு செய்வாங்க. ஜவ்வரிசி போடாம வெறும் அரிசியிலையும் செய்யலாம். ஸோ வந்து இதெல்லாமே நம்ம இஷ்டம்தான். அடுத்து தண்ணியோட அளவு. நான் வந்து எல்லாமே குக்கர்ல செஞ்சுதான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ குக்கர்ல செய்யணும் அப்படின்னாலே அளவு தண்ணி தான். நம்ம வந்து நிறைய தண்ணி நம்ம தனியா ஊத்தி பாத்திரத்துல கிண்டும் போது கூட அதிகமா தண்ணி ஊத்திட்டா கொல கொலன்னு போயிடும். ஸோ அதுலயும் ஓரளவுக்கு தான் தண்ணி ஊத்தணும். ஆனா குக்கர்னும் போது ரொம்ப கரெக்டா தண்ணி அளந்து ஊத்தணும். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கணும். இப்ப இந்த தண்ணிய யூஸ் பண்ணி தான் நீங்க ஜவ்வரிசியவே ஊற போடணும். ஏன்னா நம்ம ஊற போட்ட ஜவ்வரிசியை அப்படியே அந்த தண்ணியோட அரைக்குவோம். அதனால இந்த தண்ணியில இருந்து ஜவ்வரிசியை ஊற போடணும். அது மாதிரி நீங்க அரைக்கும் போது தண்ணி ஊத்தி அரைக்கிறதுக்கும் இந்த தண்ணியை தான் எடுக்கணும். கிரைண்டரோ மிக்சியோ நீங்க அதை கழுவுறதுக்கும் இந்த தண்ணி தான். எல்லாம் முடிச்சிட்டு மிச்சம் இருக்க தண்ணியை நீங்க இந்த குக்கர்ல ஊத்திட்டு இந்த மாவை ஊத்தி கரைக்கணும். ஸோ மொத்தமா இருக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசியை வந்து நீங்க நல்லா ஊற வைக்கணும். நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா மைய இருக்கணும், நல்லா மசிஞ்சு இருக்கணும். அப்பதான் வந்து நல்லா சீக்கிரமா வேகும், நல்லா வெந்திருக்கும். ஜவ்வரிசி சரியா வேகலைனாலும் கடுக்குன்னு இருக்கும். ஆனா அரிசி வந்து நம்ம கழுவி இந்த தண்ணியை கீழே ஊத்திடுவோம், ஊற வச்ச தண்ணிய. அதனால இதுல வந்து நீங்க அளந்து வச்ச தண்ணிய அரிசியில ஊத்தக்கூடாது. அரிசியில நீங்க சும்மா சாதாரணமா இருக்க தண்ணி ஊத்திட்டு நம்ம அதை கழுவி கீழே ஊத்திடுவோம் இல்லையா? ஸோ அதுல ஊத்தக்கூடாது. ஜவ்வரிசியில மட்டும்தான் அளந்து வச்ச தண்ணிய ஊத்தணும். அடுத்து அரைக்கிற மெத்தடு. நீங்க வந்து மிஷின்ல கொடுத்து கூட அரைச்சு வச்சுக்கலாம். அதாவது நிறைய அரைச்சிக்கணும் அப்படின்னா நீங்க 1 படி 2 படி இல்ல 1 கிலோ அந்த மாதிரி எடுத்துக்கணும்.
இதே அளவு தான். 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு ஜவரிசி போட்டுக்கலாம். இல்ல 3 பங்கு அரிசிக்கும் 1 பங்கு ஜவரிசி எடுத்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான். அதை வந்து நீங்க அரிசியை நல்லா கழுவி வெயில்ல காய வச்சு கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஜவ்வரிசியை அப்படியே கிளீன் பண்ணி அதோட சேர்த்துக்கணும். இதை நீங்க மிஷின்ல கொடுத்து அரைச்சு அதுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சு சலிச்சு ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைப்படும் போது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து டக்குன்னு கிண்டி நம்ம வத்தல் பிழியலாம். இந்த மெத்தடும் நான் போட்டிருக்கேன். நீங்க பாருங்க, பிளேலிஸ்ட்ல போயிட்டு வத்தல்ங்கிற ஃபோல்டர்ல இருக்கு. இந்த மாதிரி நீங்க மிஷின்ல கொடுத்து அரைச்சிக்கலாம். ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு, வீட்லயே நான் ஊற வச்சு அரைக்கணும் அப்படின்னா அதையும் செஞ்சுக்கலாம். இப்ப வீட்லயே அரைக்கணும்னா நம்ம கிரைண்டர்லயும் அரைச்சிக்கலாம், மிக்சி ஜார்லயும் அரைச்சிக்கலாம். அதாவது கொஞ்சமா ஊற போட்டு ஒரு 2 ஆழாக்கு காப்படி அந்த மாதிரி கொஞ்சமா ஊற போட்டு அரைக்கும் போது நீங்க மிக்சி ஜாரை யூஸ் பண்ணியே நீங்க அரைச்சிக்கலாம். அதனால கொஞ்சமா அரைக்கும் போது மிக்சி ஜார், கொஞ்சம் கூடுதலா நீங்க அரைக்கும் போது கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம இஷ்டம்தான். நீங்க கிரைண்டர்லயும் அரைக்கலாம், மிக்சி ஜார்லயும் அரைக்கலாம், மிஷின்ல கொடுத்தும் அரைச்சு வச்சுக்கலாம். அடுத்து வந்து மாவு அரைச்சதுக்கு அப்புறம் உப்பு சேர்க்கறது ரொம்ப முக்கியம். வத்தலை பொறுத்த மட்டும் உப்பு வந்து நீங்க இந்த மாவை டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் போட்டா கரெக்டா இருக்குமோன்னு தோணுச்சுன்னா அந்த உப்பு வத்தல் சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும். இப்ப நீங்க சரியான உப்பு போட்டீங்கன்னா வத்தல் சாப்பிடும்போது லேசா உப்பு தெரியும். இப்ப கொஞ்சம் தூக்கலா உப்பை போட்டுட்டீங்கன்னா வத்தல் சாப்பிட முடியாத அளவுக்கு கரிக்கும். இது வந்து நீங்க செய்ய செய்ய உங்களுக்கே தெரிஞ்சிரும். காரமும் அப்படிதான், மிதமா இருக்கணும். அளவுக்கு அதிகமா எரிச்சிட்டு இருக்க கூடாது காரம். அதனால மிதமான உப்பும் மிதமான காரமும் வத்தலுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இத கூட கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உப்பு காரம் எல்லாத்தையும் கம்மியா போட்டா எப்படிங்க வத்தலை சாப்பிடுறதுன்னு. அப்படி கிடையாது, நான் போடவே வேணான்னு சொல்லல, கொஞ்சம் மிதமா போடுங்கன்னு சொல்றேன். மேபி நீங்க கொஞ்சம் கூட போட்டு வத்தல் உங்களுக்கு கரெக்டா இருந்தா ஓகே தான். இல்ல உப்பு கரிச்சிச்சுன்னா நீங்களே மாத்திக்க போறீங்க இல்லையா? நீங்களே வந்து அடுத்த டைம் வந்து கம்மி பண்ணி போட்டுக்க போறீங்க. இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டைமே கரெக்டா செய்யணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். எல்லா வத்தல் வீடியோலயும் நான் சொல்லியிருக்கேன் உப்பு பத்தி. இப்ப நீங்க அப்பளம் சாப்பிடுறீங்க, அதுல ஏதாவது காரம் இருக்கா? ஆனாலும் அந்த அப்பளத்தை வச்சு நம்ம எவ்வளவு சாதம் வேணாலும் சாப்பிட முடியும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் அப்பளத்துல லேசா உப்பு தெரியும் சில அப்பளம். அதனால இந்த பிரஷர் இருக்கவங்களாம் அப்பளமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த உப்பு தெரியறதுனால. சோ அதனால வத்தல் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா வச்சு கிண்டினாதான் வத்தல் சாப்பிடும்போது கரெக்டா இருக்கும். அடுத்து வந்து குக்கர்ல நம்ம செய்ய போறோம். மிச்சம் இருக்கிற தண்ணிய நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஊற வைக்கணும், அப்புறம் கிரைண்டர்ல அரைக்கிறதுக்கு எல்லா தண்ணியும் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் தண்ணியை நீங்க குக்கர்ல ஊத்திட்டு மாவை ஊத்தி கிண்ட ஆரம்பிக்கணும். கரெக்டான அளவுல தண்ணி ஊத்தி கிண்டணும். அப்பதான் நல்லா மாவு வேகும். ஓரளவுக்கு கெட்டி பதம் வந்த உடனே நம்ம குக்கரை மூடிடலாம். கிண்டிட்டே இருக்க வேண்டாம் குக்கர்ல செய்யறதுனால. சீரகம், பெருங்காயத்தூள், காரம் எல்லாம் போட்டுக்கணும். அடுத்து குக்கரை மூடி வெயிட் போட்டு அடுப்பை சிம் பண்ணி 20 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணணும். டைம் ரொம்ப முக்கியம். கரெக்டான டைம் கொடுத்து ஆஃப் பண்ணலைன்னா மாவு சரியா வெந்து இருக்காது. ஸோ நல்லா வேக வைக்கணும்னா நல்லா தண்ணி கரெக்டா ஊற்றணும். அதுக்கப்புறமா கரெக்டான டைம் கொடுத்து அதை வேக வைக்கணும். அப்பதான் நல்லா குழைவா நல்லா வெந்து இருக்கும். இப்ப அடுத்து வந்து இது வந்து நைட்டே கிண்டி வைக்கலாமா இல்ல காலையில தான் கிண்டணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப நீங்க நைட்டே கிண்டி வச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில ஆறி போயிருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும், நமக்கு கை வச்சு எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா கொஞ்சம் கெட்டியா இருக்கும். கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்துட்டு நீங்க பிழிய ஆரம்பிக்கணும் இல்ல கிள்ளி வைக்கணும். இதுவே நீங்க காலையில செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில செஞ்சு ஃபேனுக்கு அடியில கொஞ்சம் ஆற வச்சுட்டு கை பொறுக்கிற சூட்ல எடுக்கிறீங்கன்னா நல்ல கொலைவா இருக்கும். அதை எடுத்து அப்படியே அதுல போட்டு பிழியறது எல்லாமே ரொம்ப ஈஸியா தெரியுற மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். டேஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான்.
நைட்டே செஞ்சு வச்சோம்னா கொஞ்சம் கெட்டியா இறுகி இருக்கும். நீங்க அதை நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். காலையிலனா கை பொறுக்கிற சூடு வரைக்கும் ஆற வச்சுட்டு அப்படி குலைவா எடுத்து பிழிய ஆரம்பிக்கலாம். இதுதான் வித்தியாசம். இதுவே ஜவ்வரிசி வெத்தலா இருந்தா கொஞ்சம் திக்காயிரும். அப்ப நீங்க தண்ணி ஊத்தி அதை மிக்ஸ் பண்ணணும். தண்ணினா பச்சை தண்ணி ஊத்தக்கூடாது, சுடு தண்ணியை தான் கட்டாயமா ஊத்தணும். சூடு பண்ண தண்ணிய அதுல தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஊத்தி அதை நம்ம கரைச்சிக்கணும். இல்லைன்னா ஒரு கிளாஸ் கூடவே ஊத்தி நீங்க நைட்டே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா அது திக்காயிரும் ஆறுனதுக்கு அப்புறமா. ஸோ நைட்டும் பண்ணி வைக்கலாம், காலையிலையும் பண்ணிக்கலாம். டேஸ்ட்ல எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த மாதிரி திக்காகிறது, கொஞ்சம் கெட்டியாகிறது, நம்ம பிசைஞ்சு கொடுக்கறது, இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸா இருக்கும். நம்ம எப்ப வேணாலும் அதை கிண்டி வச்சுக்கலாம். அடுத்து மாவு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இது மாதிரி மாடியில பிழிய ஆரம்பிக்கணும். நீங்க துணியை ஈரப்படுத்திட்டு துணியிலையும் பிழியலாம், இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட்லையும் பிழியலாம். பிளாஸ்டிக் ஷீட்ல பிழியறதா இருந்தா சூடா இருக்கும்போது அந்த பிளாஸ்டிக் ஷீட்ல ஊத்தக்கூடாது, பிழியக்கூடாது. கொஞ்சம் ஆற வச்சுட்டு தான் கட்டாயமா செய்யணும். இதுவே துணியா இருந்துச்சுன்னா நீங்க சூடா இருக்கும் போதே அதுல பிழியலாம், ஜவ்வரிசி வத்தல் ஊத்தலாம், எது வேணாலும் செய்யலாம். அடுத்து நல்ல வெயில் இருக்கும்போது இதை செய்யணும். அப்பதான் ஒரே காய்ச்சல்ல ஃபர்ஸ்ட் காய்ச்சல்ல கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கணும், இல்லைன்னா நடுவுல எல்லாம் சரியா காயாது. அதனால நல்ல வெயில் இருக்கும்போது செய்யுங்க. வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை செஞ்சுட்டு கீழே வந்துடணும். வெயில் அப்படி ரொம்ப இருந்துச்சுன்னா தலையில துணி கட்டிட்டு செய்யுங்க. இப்ப அடுத்து இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பின்னாடி பக்கம் தண்ணி தெளிச்சு எடுக்கணும். இப்ப அடுத்த சந்தேகம் என்னன்னா, விரிசல் விட்டுருது, ரவுண்ட் ரவுண்டா ஜவ்வரிசி வத்தல் கிடைக்கல, நீட்ட வத்தலா இருந்தாலும் கிள்ளு வத்தல் ஜவ்வரிசி வத்தல் எதுவா இருந்தாலும் வெடிச்சு போயிருது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். எதனாலன்னு, அது எதனாலன்னு நான் காரணம் சொல்றேன். நீங்க சரியான முறையில மாவை கிண்டலன்னு வச்சுக்கோங்களேன், மாவு நல்லா வெந்து கொடுக்கலன்னா கட்டாயமா விரிசல் விட்டுரும். நீங்க ஊத்துன 2 மணி நேரத்திலேயே வெடிச்சு வெடிச்சு இருக்கும். அதுக்கு காரணம் மாவு சரியா வேகல, அதாவது தண்ணி அளவு பத்தல. இப்ப நீங்க குக்கர்ல செஞ்சாலும் சரி, பாத்திரத்துல செஞ்சாலும் சரி, அதுக்கு தேவையான அளவு தண்ணி இருக்கணும். இப்ப நீங்க அரிசி நம்ம சாதம் வேக வைக்கிறோம், தண்ணி கம்மி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கு பாத்தீங்களா, நல்லா சாஃப்டா இருக்காது இல்லையா? அது மாதிரி இதுக்கு தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். தண்ணி பத்தலனாலும் மாவு வேகாது. அது மாதிரி நீங்க தண்ணி நிறையவே ஊத்திட்டு கரெக்டான டைம் கொடுத்து அதை வேக வைக்கலனாலும், இப்ப குக்கர்னா நம்ம 20 நிமிஷம் சொல்றோம், அது மாதிரி தனியா பாத்திரத்துல கிண்டுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு டைம் வேணும். ஸோ அந்த அளவுக்கு டைம் கொடுத்து நீங்க கிண்டணும். நல்லா டைம் கொடுத்து நல்ல தேவையான அளவு தண்ணி ஊத்தி கிண்டுனீங்கன்னா மாவு நல்லா வெந்திருக்கும். அப்ப விரிசல் எதுவும் வராது. அதனால மாவு சரியா வேகலனாதான் விரிசல் விடும். அடுத்து இன்னொரு சந்தேகம் என்னன்னா, துணியில இருந்து எடுக்கும் போது ரவுண்டா வர மாட்டேது, பிஞ்சு போயிருது, இல்ல துணியிலேயே ஒட்டிக்குதுன்னு. அதுக்கு என்ன காரணம்னா, வத்தல் சரியா காயாததான். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நாளே நல்லா காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நீங்க தண்ணி தெளிச்சு எடுத்துடலாம், ரவுண்டா வந்துடும், பிஞ்சு போகாது. ஒருவேளை ஃபர்ஸ்ட் நாள் நல்லா காயல, கொஞ்சம் பாதி காயாம இருக்கு அப்படின்னா நீங்க அன்னைக்கு எடுக்க கூடாது. நீங்க அந்த மாதிரி தண்ணி தெளிச்சு எடுத்தீங்கன்னா அது கொல கொலன்னு ஆகி பாதி துணியிலேயே ஒட்டிக்கும், அப்ப பிஞ்சுதான் வரும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் நாள் காயலைன்னா 2 நாள் காய வச்சு அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சு நீங்க எடுங்க. அப்ப ரவுண்ட் ரவுண்டா கிடைக்கும், நீட்ட வத்தலா இருந்தா நீட்டமா கிடைக்கும், எதுவுமே உடைஞ்சு போகாது. நல்லா காய வச்சு நீங்க எடுக்கணும். அதுக்குதான் நல்ல வெயில் இருக்கும்போது போட்டீங்கன்னா நல்ல ஃபர்ஸ்ட் காய்ச்சலே நல்லா காஞ்சிரும். அடுத்து துணியில இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா 4 நாள் காய வைக்கணும். அப்பதான் வருஷம் ஃபுல்லா நம்ம வச்சுக்க முடியும், வண்டு பூச்சி எதுவும் வராது. நல்ல கலகலன்னு சவுண்டு வர மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா காஞ்சிருந்தாதான் நல்லா பொரியும் கூட வத்தல். இப்ப நீங்க வத்தல் வறுக்கும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னா, எண்ணெய் நல்லா காயணும். அதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேமை சின்னது பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நீங்க வறுக்கணும். ரொம்ப எண்ணெய் காய்ச்சலா இருக்கும் போது போட்டீங்கன்னா செவந்து போயிடும், ஆனா உள்ள வெந்தே இருக்காது, கடுகு கடுக்குன்னு இருக்கும். அதனால ஃப்ளேம் கம்மி பண்ணிட்டு அதை நீங்க பொரிய விட்டீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அது மட்டும் இல்ல, எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்தணும். அதாவது நீங்க கொஞ்சமா எண்ணெய் ஊத்துனீங்கன்னா வத்தல் பொரிஞ்சு வரும்போது மேலே எலும்பிரும்.
அப்ப எண்ணெய்க்கு மேல இருக்கிற வத்தல்லாம் பொரியாது ஒழுங்கா. அதனால அது கடுக்குன்னு இருக்கும். அதனால எண்ணெய் வந்து நீங்க கொஞ்சம் கூடுதலா ஊத்தணும். அப்ப என்ன செய்யணும்னா, எண்ணெய கொஞ்சம் தாராளமா ஊத்திட்டு, கொஞ்சம் நெறைய வத்தல வறுத்துக்கணும். அத ஒரு நல்ல டப்பால போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா, காத்து போகாம 1 வாரத்துக்கு வச்சுக்கலாம். அப்ப நம்ம தேவைப்படும்போது எடுத்துக்கலாம். 1 நாள் விட்டு 1 நாளோ, 2 நாளைக்கு ஒரு தடவையோ வத்தல சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். ஸோ அதனால நீங்க வறுக்கும் போதே கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா ஊத்தி, வறுத்து ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இந்த வத்தல் ஒழுங்கா பொரியாததுக்கு காரணம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி. நானும் வத்தல் வீடியோ எப்படி செய்யணும்னு நெறைய போட்டிருக்கேன். என்னோட சேனலுக்குள்ள பிளேலிஸ்ட்ல போய் வத்தல்ங்கிற ஃபோல்டர் எடுத்தீங்கன்னா அங்க இருக்கு. அத பார்த்து நீங்களும் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.